ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். கொத்தமல்லி இருந்தாலே போதும், வேறு எந்த இதுவும் நம்மளுக்கு தேவை கிடையாது. நான் ஜஸ்ட்டு ஒரு சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயமோ பல்லாரியோ நான் ஒரு 10 போட்டிருக்கேன், அவ்வளோதான். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இருக்கிற கொத்தமல்லியை போட்டு நல்லா அதையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோன்னு 2 பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக அவ்வளோதான். இதை எடுத்து கொஞ்சம் இந்த புளியை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப சிம்பிளான கொத்தமல்லி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.